இந்த கோலம் ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்கு, உன்ன மாதிரியே. நிஜமாவா மாமா? ம். காலையில நீங்க அது ஏதோ டெக்னிக்கை பயன்படுத்தி என் அம்மாவை உருவாக்குனீங்க பாத்தீங்களா? அது கூட ரொம்ப நல்லா இருந்தது மாமா. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா என்ன பூமி, இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணேன், உன் மேல இருக்கிற காதல்னால தான் பண்ணேன்னு சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் மாமா. ம். நான் செய்யற எல்லா விஷயங்களையும் நீங்க பாராட்டணுங்கிற விஷயம் நம்ம 12 விதிமுறைகளான அக்ரிமெண்ட்ல இருக்கிறதுனால கோலம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா என் அம்மாவை அந்த மாதிரி வர வைக்கணுங்கிற கண்டிஷன் நான் ஒன்னும் போடலையே. ஓ, உங்க சொந்த டெவலப்மெண்டா? நல்லா இருக்கு மாமா. ஆனா என்ன, அதுல இத்தனோண்டு காதல் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு என்னோட ஆசை மாமா. நடக்காததை பத்தி எல்லாம் ஆசைப்படுறது என்னோட அப்பாவித்தனம். ஐயோ பூமி, அக்ரிமெண்ட் போட்டதுனால இல்ல, நான் உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறேன் பூமி. அந்த காதலால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நீ எப்போதான் புரிஞ்சுக்க போற பூமி? பூர்ணி, சீக்கிரமா வேலையை முடி, பூஜைக்கு நேரம் ஆகுது. அம்மா, அத பண்ணிட்டு இருக்கலம்மா, அதுக்குள்ள ஏன் டென்ஷன் ஆகுற? அது இருக்கட்டும், பூமி எங்க? அவ மேல இருப்பான்னு நினைக்கிறேம்மா. ஆமா பூமி, கோலம் போட்டுட்டியாமா? போட்டுட்டேன் அத்தை. கோலம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த மாதிரி உனக்கு கோலம் போட கத்து கொடுத்தது யாரு? நான் தானே. எங்க இன்னொரு வாட்டி அதை சொல்லு. ஆ, 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 அதாவது நீதான் எனக்கு கத்து கொடுத்தன்னு வச்சுக்க. ஆனா அந்த கோலத்துக்கு எப்படி ஃபினிஷிங் கொடுக்கணும்னு நான் தானே உனக்கு கத்து கொடுத்தேன். சும்மா ரெடி. ஆமா பூமி, போய் கை கழுவிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணலாம். சரிங்க அத்தை. பூஜைக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் அத்தை. என்னம்மா அது? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். எங்க அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுது. எந்த பொண்ணா இருந்தாலும் பொதுவாவே பிறந்த நாள் அன்னைக்கு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தான் நினைப்பா பூமி. ஆனா உங்க அப்பாவை பத்தி உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. உன் பேரை கேட்கறதுக்கே பிடிக்காத அவர்கிட்ட இருந்து உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைக்கிறியா? ஆமா அண்ணி, நடு கடல்ல நின்னு தாகமா இருக்கிற நேரத்துல அந்த உப்பு தண்ணியே நல்ல தண்ணியா மாறணும்னு ஆசைப்படுறது எவ்வளவு தப்போ, உங்க அப்பா கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்கிற பாசமும் அந்த அளவுக்கு தப்பு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் மட்டும் இல்லம்மா, பண்டிகையும் தான். இன்னைக்கு நீ கண்ணீர் சிந்தறது நல்லது இல்லம்மா. உங்க பாசம், நீங்க சொல்ற வார்த்தை எல்லாம் எனக்கு புரியுது அத்தை. ஆனா என்ன, எனக்கு அம்மா எப்படியும் இல்லை. இருக்கிற அப்பாவோட ஆசீர்வாதம் கூட வாங்கலைன்னா அது கடைசி வரைக்கும் ஒரு குறையாவே இருக்கும் அத்தை. முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லைல்ல. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நூறு வருஷம் நீ சந்தோஷமா வாழணுமா? பூமி, காலையில இருந்து ஏதோ ஒரு விஷயம் குறையிற மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் நிறைய ஆயிடுச்சுமா. என்னாச்சு மாமா? எல்லா வருஷமும் இருக்கிறதானம்மா. இன்னைக்கு போகியாச்சே, உன் அம்மா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போன நாள். அதான் காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்.
அப்பத்துல இருந்து இந்த வீட்டில் போகி பொங்கல் எதுவுமே கிடையாது. இந்த 3 நாள் உன் அப்பா எப்பவுமே சோகமாக தான் இருப்பாரு. என்னோட நிலைமையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை மாமா. எனக்கு எப்போ என் அம்மா போகி அன்னைக்கு தான் இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சதோ அன்னையிலேருந்தே எந்த ஒரு போகியும் பொங்கலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததே இல்லை. கண்ணீரோட நான் இருக்கிற இடத்துலயே அமைதியா இருந்துருவேன். எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அது இன்னைக்குதான் மாமா. அதுவும் உங்க பையன் ககனால தான் இந்த மாற்றம். அவன் என்ன பண்ணாமா? என்னை எங்க அம்மா கிட்ட பேச வச்சாரு மாமா. உன்னோட அம்மா கிட்டியா? அப்படின்னா சோபா சந்திரா தங்கச்சி கிட்டியா? எப்படிமா? அது ஏதோ டெக்னிக் இருக்காமே மாமா. போட்டோ கூடயே நம்ம பேச வைக்கலாமா? ஓ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு வர்ச்சுவல் இமேஜை கிரியேட் பண்ணானா? ஆமா மாமா, அப்படிதான் ஏதோ ஒண்ணு. ஆனா என்ன, உண்மையிலேயே அம்மாவே கண்ணு முன்னாடி நின்று பேசுற மாதிரி இருந்தது. இல்ல பேசுனாங்க மாமா. என்னடா தங்கம், நம்ம தமிழர்களுக்கு முக்கியமான பண்டிகையே பொங்கல் தான். அந்த பொங்கல் போகியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட போகி அன்னைக்கு நீ இப்படி சோகமா இருந்தா எப்படிமா? ஒவ்வொரு வருஷமும் சோபா அக்காவை நினைச்சு நீங்க இப்படி வருத்தப்படுறத பார்த்தா அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இது கஷ்டம் இல்ல அபூர்வா. கஷ்டமா இருந்துச்சுன்னா நாம அழுதுட்டே இருந்தாலும் அந்த வேதனைய நம்ம கடந்து போயிடலாம். என் வாழ்க்கையில எப்பவும் ஆறாத துக்கம் இது. ஒத்துக்கிறேன் மாமா. சோபாக்கா விட்டுட்டு போனதுனால உங்களுக்கு மட்டும் இல்ல மாமா, அந்த வலி எனக்கும் இருக்கு. ஆனா வெளி உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்ம வீட்டு பக்கம் பாக்குது மாமா. அக்கா இறந்து போய் இந்த வீடு இருட்டான புதுசுல அந்த உலகம் இந்த வீட்டை பார்த்து இறக்கப்பட்டுச்சு. இத்தனை வருஷங்கள் கடந்தும் பல மாற்றங்கள் ஏற்பட்டும் இன்னும் நம்ம இந்த வீட்டுல இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருந்தா இந்த பிரபஞ்சம் என்னது இது? இதெல்லாம் ஒரு வகையில பாசம் தானா, இல்லனா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு நம்மள சந்தேகப்படும் மாமா.